ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் அடுத்த லாக்டவுன் போட போகிறாங்க, இன்டர்நெட்டே இருக்காது, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது, ஒட்டுமொத்த நெட்வொர்க்கே வந்து கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபியர் மாங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்ஸும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும். ஸோ இதெல்லாம் உண்மையான்னு பார்த்தா நிச்சயமாக உண்மை கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட் வார் வந்து நிறைய விதத்தில் நிறையா பேரை பயமுறுத்திட்டு இருந்தாலும், இப்போ முக்கியமாக அது வந்து நிற்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்டர்நெட் அதே மாதிரி டேட்டா அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தில் வந்து நிற்கிது. ஸோ நம்ம வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நாம் கடல் வழியாக வந்துட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடல் வழியாக ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் வழியாக தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து குளோபலி நிறைய இருந்தாலும் இன்றைக்கி ஏன் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய சில லைன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வார் போயிட்டுருக்கக்கூடிய ஜோனில் இருக்குது. ஸோ அதனாலலாம் இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் வந்து அதை முக்கியத்துவம் வாங்கி தான் பார்க்குறாங்க. ஏன் இது அந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாட்டிலன்னு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான சில கேபிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வார் ஜோனில் இப்போ இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஏரியாவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வேர்ல்டோட எப்படி சொல்கிறது, ஒரு ஜக்லர் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த டேட்டா கேபிள்ஸ்க்காக. ஏன் அப்படின்னா இங்கே வந்து டெப்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 200 ஃபீட் டெப்த்து, ரொம்ப ஷாலோ டெப்த்தில் தான் வந்துட்டு இந்த கேபிள்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வார் நடக்குது அப்படின்னா ஒரு கப்பல் போய் நின்றுச்சுனாலும் சரி, ஒரு டேங்கர் போனாலும் சரி, அது அங்கே நிற்கும்போது அதோட ஆங்கர்ஸ் மூலியமாகவோ அப்படி இல்லைன்னா அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் மூலியமாகவோ ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கும்போது இந்த டேட்டா கேபிள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு பயங்கர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபியர் மாங்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு ரியாலிட்டி கிடையாது. ஸோ ரியாலிட்டிங்கிறது வேறு. அதை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணிக்குவோம். என்னதான் வந்துட்டு வார் நடக்கும்போது இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் பயந்தாலும், ஸோ வேர்ல்ட் லெவலில் நிறைய டேட்டா கேபிள்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இடையில போயிட்டுருக்கு. ஸோ இந்த டேட்டா கேபிள்ஸ் எல்லாமே வாரம் ஒரு தடவை டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி டேமேஜ் ஆகும்போது மேக்ஸிமம் 48 ஹவர்ஸில் வந்துட்டு அதை வந்து ரிப்பேரிங் டீம் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே டேமேஜிங் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அதே மாதிரி ரிப்பேரிங் அப்படிங்கிறதும் எவ்ரி வீக் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா, மொத்தமாக இப்போ நம்ம கண்ட்ரி மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இன்டர்நெட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது லாக்டவுன் இல்லை, நாம் வந்து கோவிட் டைம் நினைக்கிற மாதிரியான ஒரு லாக்டவுன் கிடையாது. ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சி கிரிசிஸில் தான் இருக்கும். ஸோ ஒரு எமர்ஜென்சி கேஸ்க்கு என்னென்ன வந்து செய்யணுமோ அதை தான் வந்து செய்வாங்களே ஒழிய ரொம்ப டெப்த்தாலாம் வந்து போன தடவை இருந்த மாதிரிலாம் வந்து இருப்போம், இப்போ இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருப்போம் அப்படிங்கிற இந்த 2 சிச்சுவேஷனுமே வந்து நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இந்த பக்கம் கனெக்ட் ஆகக்கூடிய, அதாவது வெஸ்ட்டு சைடு கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா கேபிள்ஸுமே வந்துட்டு மும்பையிலேருந்து தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் முக்கியமான ஒரு 4 கேபிள்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபால்கான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை டு கல்ஃப் கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா கேபிள் லைன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்ஃபில் வந்துட்டு ஓமன், கட்டார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஸோ இந்த கண்ட்ரி எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் லைன். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா AAE1. ஸோ AAE1 அப்படின்னா ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப் 1 அப்படிங்கிறது தான் இந்த கேபிள் செட்டோட பேர். ஸோ இந்த கேபிள் லைன் வந்து பார்த்தோன்னா இப்போ ஆக்டிவாக இருக்குது. பட் அதில் ரிப்பேர்ஸ் எதுவுமே பண்ணாத மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனால் வந்துட்டு அதை ஹால் பண்ணி வச்சுருக்காங்க. நான் முதல்ல வந்து ஃபால்கான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபால்கான் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அந்த லைனில் போகிறதுனால இப்போ கிரிட்டிக்கல் ரிஸ்கில் தான் வந்து அந்த லைன் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் அந்த லைன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்த தேர்டு லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CMEV அப்படின்னு சொல்கிறாங்க. CMEV 6. ஸோ இந்த CMEV 6 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
இது வந்துட்டு சிங்கப்பூர் அண்ட் ஃப்ரான்ஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூவஸ்ட் கேபிள் லைனு. ஸோ இந்த கேபிள் லைன் வந்துட்டு இன்னும் ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கலை, அதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. பட் பிகாஸ் ஆஃப் தீஸ் எப்படி சொல்கிறது, இந்த வார் சிச்சுவேஷன்ஸ்னால அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 4வது மிக முக்கியமான லைன் சொல்லி பார்த்தோம்னா டாட்டாவோட டிஜிஎன் லைன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலையே மிக முக்கியமான ஒரு லைன் அப்படின்னா டிஜிஎன் தான். ஸோ இப்பயும் வந்து பார்த்தோம்னா இதில் எந்த விதமான ஒரு ரிப்பேரும் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸில் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து பார்த்தோன்னா ஏன் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் இருந்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டோடைய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ ஏ டு இஜெட் எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு லைன் அப்படின்னு சொன்னால் அது இந்த டாட்டாவோட லைன் தான். ஸோ இந்த லைன் அஃபெக்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்துட்டு இந்த டோட்டல் நெட்வொர்க்குமே வந்து கொலாப்ஸ் ஆக முடியும். ஸோ இந்த லைன் இப்போ ஓரளவுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஜோனில் தான் இருக்குது டு கம்பேர் ஃபால்கான். ஸோ இது எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கேருந்து கனெக்ட் ஆகுது இந்தியாவிலேயும் சொல்லி பார்த்தோம்னா மும்பையிலேருந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இப்படி போகக்கூடிய இந்த ஃபால்கான் லைன்ஸ் இதெல்லாம் டேமேஜஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வார்னால் டேமேஜஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொன்னால் இந்த ஃபால்கான் லைனுக்குலாம் அதிகம். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட இருக்கிறதுனால ஸோ இது வந்து மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இதோடைய ஃபீட் வந்து பார்த்தோம்னா 200 ஃபீட் டெப்த்தில் தான் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்க்கும்போது ஓஷனில் 10,000 ஃபீட் டெப்த்தில் இருக்கும். ஸோ இது 200 அப்படிங்கிறதுனால ஒரு ஷிப்போட ஆங்கர் போய் பட்டாலும் சரி, அதே மாதிரி ஏதாவது ஒரு நம்ம முதலே சொன்ன மாதிரி ட்ரோன்ஸ் அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் போய் தாக்கும்போதும் சரி, இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 200 ஃபீட் டெப்த்தில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் சீ டைவர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே போய் ரீச் அவுட் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈஸியஸ்ட் வேலை தான் இருக்குது. அதனால தான் இது வந்து இப்போ கிரிட்டிக்கல் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாட்டில் இந்த கேபிள்ஸில் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிருச்சு, இல்லை எல்லாமே டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு கேபிள் டேமேஜ் ஆனாலும் சரி, நமக்கு இங்கே இருந்து அங்கே போகக்கூடிய சிக்னல்ஸ் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டா கேபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆகிருச்சு அப்படிங்கும்போது நமக்கு இன்டர்நெட் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஷிப்பில் போயிட்டுருக்கோம், அந்த ஷிப் வந்துட்டு மூழ்க போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நமக்கு வந்துட்டு லைஃப் போட் கொடுத்து நம்மளே சேவ் பண்ணுவாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம். அதில் இருக்கக்கூடிய பர்சன்ஸும் லைஃப் போட் மூலிமா வந்து தப்பிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு லைஃப் போட் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்டையராக வந்துட்டு இன்டர்நெட் எங்கே பேஸ் பண்ணியிருக்குன்னா மும்பையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மும்பையில் இருந்து நமக்கு வெஸ்ட் சைட் போகக்கூடிய கேபிள்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு எல்லா டேட்டாஸுமே வந்து பரிமாறப்பட்டுருக்கு. இது வந்து மேக்ஸிமம் இந்த ரூட்டில் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. சப்போஸ் இந்த கேபிள்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அடுத்து ஒரு லைஃப் போட்டாக வரப்போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னை டு சிங்கப்பூர் வயா இருக்கக்கூடிய பசிபிக் ரூட் லைன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இப்போ கை கொடுக்க போகுது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் நமக்கு பசிபிக் லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால, நமக்கு இந்த ஈஸ்ட் சைட் லைன்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால நமக்கு டேட்டா வந்து டோட்டலாக என்டையராக வந்து ஸ்டாப் ஆகாது. நமக்கு திருப்பியும் இன்டர்நெட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்டர்நெட் வந்து டோட்டலாக ஓவராலாக வந்து வாஷ் அவுட் ஆகாது. ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம மினிட்ஸ் கணக்கில் எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம பசிபிக் லைனில் இருந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்டர்நெட் வரும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா வெஸ்ட் சைடு இருந்து போகக்கூடிய ரூட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. அதே நமக்கு ஈஸ்ட் சைடுலேருந்து போகக்கூடிய ரூட் பார்த்தோம்னா இது வந்து லாங்கஸ்ட் ரூட்டு. இதை விட அது பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லைனு. ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா இதில் இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் அதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதோ இங்கே வந்து அதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து ஸ்லோவாக தான் வரும். கண்டிப்பாக வந்து ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வந்து லேகிங் எல்லாத்துலேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூம் கால் பண்ணுறோன்னா ஒரு 1 to 2 செகண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து லேகிங் இருக்கும். அடுத்து வந்துட்டு ஹை ஸ்பீட் கேமிங் எல்லாம் நம்ம விளையாடலாமா அப்படின்னா, இந்த ரூட்டில் இருந்து நமக்கு சிக்னல்ஸ் வரும்போது நம்ம விளையாடும்போது அது ஓகேவாக இருந்துச்சு. இப்போ வெஸ்ட் சைடு இருந்து ஈஸ்ட் சைடு இருந்து நம்ம எடுக்கும்போது ஹை ஸ்பீட் கேமிங் எதுவுமே வந்து விளையாட முடியாது. பட் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சிக்னல் போகக்கூடிய டேட்டா கேபிள் டேமேஜ் ஆன உடனேயே ஃபஸ்ட்டு மினிட்குள்ளே 1 நிமிஷத்துக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய FB ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய யூரோப், யூஎஸில் இருக்கக்கூடிய சர்வர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அது எல்லாமே வந்துட்டு
உடனே லோட் ஆகுறத நின்னு ஸ்டாப் ஆகிரும். உடனே நமக்கு ஒரு நெட்வொர்க் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாரியான இது வந்துரும். சிக்னல் வந்துரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் 1 மினிட்குள்ள நடக்கும். ஸோ அடுத்து ஒரு 5 நிமிஷம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அத அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான பீரியட்னே நம்ம சொல்லலாம். அடுத்த 5 நிமிஷத்துல பார்த்தோம் அப்படின்னா, அல்காரிதம் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிரும். நமக்கு இந்த வெஸ்ட் சைட் போற கேபிள்ஸ்லேருந்து லிங்க் இல்ல அப்படின்னு சொன்னோனையுமே, இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, பசிபிக் ரூட் லைனை யூஸ் பண்றதுக்கு சென்னை இருக்கக்கூடிய அந்த ஹெட்டுக்கு இந்த அல்காரிதம் ரீரூட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ சென்னையிலேருந்து என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்காவே பசிபிக் லைன் மூலியமா சிக்னல்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டீஸ் இருக்கும். நெட் இல்லாத மாரி இருக்கும். கொஞ்சம் ஹேங் ஓவர் ஆன மாரி இருக்கும். ஹேங் ஆன மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அது நமக்கு சரியாயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இப்போ ரீரூட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ சென்னையிலேருந்து சிக்னல்ஸ் எல்லாம் போகுது. சென்னைக்கு சிக்னல்ஸ் வருது. ஸோ இந்த மாரி ஒரு செட்டப் வந்துருச்சு அப்படிங்கும்போது, அடுத்த 1 மணி நேரத்தில என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த லைன்ல டிராஃபிக் ஆகும். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் யூசர்ஸ் இந்த பசிபிக் சென்னையிலேருந்து போகக்கூடிய இந்த பசிபிக் கேபிள் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பயங்கர ஸ்லோ இருக்கும் நெட்டில. பயங்கர டிலேனஸ் இருக்கும். ஸோ அந்த மாரியான இஷ்யூஸ் நம்ம அடுத்த 1 ஹவர்ல ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா சடனா 1.4 பில்லியன் பீப்பிள் அந்த லைனை யூஸ் பண்றதுனால டிராஃபிக் கண்டிப்பா இருக்கும். உடனே நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, களத்துல இறங்கி, ஸோ இதை எப்படி ரீரூட் பண்ணியிருக்கோம், இதில் யார் யாருக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும், டேட்டா எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ், பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ், கவர்மெண்ட்டுடைய டிரான்சாக்ஷன்ஸ், கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்ஸ், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியாலாம் இருக்குமானா இருக்கும். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே இருக்கும். பட் என்னாகும் அப்படின்னா, நம்ம ஹை குவாலிட்டியில் 4K குவாலிட்டியில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீடியோ பார்க்க முடியாது, வீடியோ டவுன்லோட் பண்ண முடியாது. நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 480 அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குவாலிட்டியில் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் தான் நம்ம டொமஸ்டிக் யூசேஜ் இன்டர்நெட் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதோடைய நம்மளுடைய டெலிகாம் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் டெலிகாம் கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் ஜியோ, ஏர்டெல் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய சிச்சுவேஷன் எதாக இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணும். அதுக்கு தேவையான நெசசிட்டிஸ் என்னவோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மறைமுகமாக எதை சொல்லுதுன்னா, இன்னும் நிறைய பசிபிக் லைன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதனால் அவங்களுமே அந்த களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த மார்ச் எண்டுக்குள்ளே நியூ லைன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி, ஸோ என்ன நடந்தாலும் சரி நமக்கு நெட்டு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள், கம்யூனிகேஷன்ஸ் கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டெப்புமே டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வார் நடந்துட்டுருக்கு, இப்போ டேமேஜ் ஆகிருச்சு அப்படிங்கும்போது அந்த லைன் எல்லாமே எப்போ சரி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிருச்சு, இது சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ ஒரு ரிப்பேரிங் ஷிப் வார் ஜோனுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன். ஸோ வார் நடக்கக்கூடிய ஜோனில் போய் ரிப்பேர் பண்ணணும்னா அது டோட்டலாக பார்க்கும்போது அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய க்ரூஸ், அதே மாதிரி ரிப்பேர் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், அந்த ஷிப் எல்லாத்துக்குமே டோட்டலாக ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தோன்னா ஷிப்புக்கு உண்டான அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, இன்சூரன்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறையா பேர்த்தோட உயிரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால் எல்லா கம்பெனிஸுமே ரிப்பேர் ஆனாலும் ஸோ அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் இப்போ இருக்காங்க. ஸோ நார்மலாக ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு நல்லது தான். ஏன்னா இந்த சிச்சுவேஷன் ஓரளவுக்கு டேக்கிள் ஆகி ஓரளவுக்கு சரியாகி வரும்போது அவங்க போய் ஒரு 3 டேஸ்க்குள்ளே சரி பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ போனாங்க அப்படின்னா அது 6 மந்த்ஸ் ஆனாலும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களால ப்ராப்பராக சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் வார் எப்போ ஹோல்ட் ஆகுதோ, எப்போ வார் ஜோனுக்குள்ளே அனுமதிக்கிறாங்களோ, ஸோ அப்போ இந்த ரிப்பேர் ஷிப் போகும்போது அந்த கேபிள்ஸும் சரியாகும். ஸோ அந்த கேபிள் சரியாகும் பட்சத்தில் திருப்பியும் நமக்கு இந்த வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய கேபிள்ஸை நம்ம திருப்பியும் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீட் இஷ்யூஸ் சால்வ் ஆகி திருப்பியும் நமக்கு நெட் ஹை ஸ்பீடில் கிடைக்கும். ஸோ இப்படி தான் இருக்குமே ஒழிய, டேட்டா ஃபுல்லாக இதாகிருச்சு, கேபிள் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருச்சு, ஸோ ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ அது எதையுமே நம்ப வேணாம். நமக்கு நெட்டு டோட்டலி ஸ்டாப் ஆகாது. அதே மாதிரி ஃபியூவல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் ஃபியர் மாங்கரிங். நிறையா பேர் நிறையா விஷயத்துக்கு ஃபியர் மாங்கரிங் பண்ணதை போய் இப்போ இந்த வாரை வச்சு நிறையா விஷயங்கள் ஃபியர் மாங்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு போய் இது பண்ணிக்காதீங்க. ஓ இப்படியோ அப்படியோலாம் நினச்சிக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டோன்ட் ட்ரஸ்ட் தெம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.